வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஷர்ட் காலர் குர்த்தி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இதுக்கு கட்டிங் வந்து நார்மலாக எப்பயும் நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆப்பிள் கட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போது இந்த குர்த்திக்கு செஸ்டோட அளவு வந்து XXL 44 இன்ச்சு, 7.5 இன்ச்சு ஷோல்டர், 7.5 இன்ச்சு ஆம்ஹோல் குறித்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்கு விட்டு வந்து 3 இன்ச் வந்து குறிக்கிறோம். 3 இன்ச் குறித்து கிராஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கிராஸ் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கிராஸை கட் பண்ணி எடுத்துட்டு பேக் நெக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். பேக் நெக் வந்து எப்பயுமே உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் காலர்னாலுமே நம்ம 1/2 இன்ச்சு தான் மேக்ஸிமம் வந்து டீப் கொடுப்போம். அந்த மாதிரி நான் 1/2 இன்ச் டீப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் காலர் வந்து கட் பண்ணிவிட்டு பேக் பீஸை செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பீஸை செப்பரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து கட் பண்ணுவோம். இப்போ நான் அதை செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து வி நெக் வர மாதிரி சென்டரில் பிளாங்கெட் இல்லை, வெறும் வி மட்டும் வர மாதிரி வந்து காலர் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோம். அதுக்கு இதே மாதிரி 3 இன்ச்சு விட்டு டோட்டல் நெக்கோட ஹைட் வந்து 7 இன்ச்சு. அதில் நான் 4 இன்ச் வந்து காலருக்கு வந்து கொடுத்துருக்கேன். மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம வி வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த 4 இன்ச் வரைக்கும் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சுக்கு வி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை மட்டும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்னொரு பீஸ் கிளாத் வந்து கொடுத்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் ஆகுற மாதிரியே வச்சுக்கிறேன். இந்த ரவுண்ட் ஷேப் நம்ம கட் பண்ணதுக்கு ஸ்டிச் பண்ண வேணாம், வெறும் வி மட்டும் ஸ்டிச் பண்ணி எப்பயும் நம்ம நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணி திருப்புவோம் இல்லையா துணி கொடுத்து, அதே மாதிரி வி மட்டும் வந்து இப்போது தைக்கிறோம். வி மட்டும் தைச்சு அதை கட் பண்ணி திருப்ப போகிறோம். வி மட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பை அதே அந்த நம்ம தைக்க வேண்டிய ஷேப் மாதிரியே வந்து கட் மட்டும் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபுல்லாக வந்து நான் நெக்கை அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வி வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எங்கெங்கே வந்து குட்டி குட்டியாக வந்து கம்ஃபர்டபுளாக டர்ன் ஆகுற மாதிரி கட் கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்ததும் இந்த வியில் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்தோம்னா வி வந்து ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நான் அந்த ரவுண்ட் ஷேப்பும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 2 கிளாத்தும் வந்து நகலாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு அங்கே திக்காக இருந்துச்சுன்னா காலர் வைக்கிறப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் காலர் வைக்க. அதே மாதிரி ஸ்டிஃபாகவும் நின்னும் கொடுக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் வச்சு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரை வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம காலரோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி கரெக்டாக வந்து பிடிச்சி 2 சைடையும் வந்து இந்த வி வந்து ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஷோல்டர் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இன்ச்சி டேப் எடுத்து ஃபுல்லாக அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நமக்கு எவ்வளோ அளவு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வச்சு நகர்த்திட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எனக்கு 8 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போ நம்ம 8 இன்ச்சுக்கு வந்து ஷர்ட் காலர் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம டபுள் ஃபோல்டாக இருக்கிற ஒரு ஃபியூசிங் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். இது டபுள் ஃபோல்டு பேப்பரு. ஃபஸ்ட்டு இதோட அகலம் வந்து நான் ஒரு 8.5 இன்ச்சு வரைக்கும் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே மார்க் பண்ணிவிட்டு இதில் நம்ம 8 இன்ச் வந்து குறிச்சிக்கலாம். இது ஒரு 8.5-9 இன்ச் வரைக்கும் நான் நீளம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அகலம் வந்து ஒரு 3 இன்ச்சை விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து நம்ம 3 இன்ச் குறிச்சோன்னா சரியாக இருக்கும் ஷர்ட் காலருக்கு.
அளவு வந்து உங்களுக்கு 3 இன்ச் குறிச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு செவ்வகமாக வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. மேலேயும் வந்து 8 இன்ச் குறித்து அந்த 8 இன்ச்சில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்னர்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு, அதாவது 1 இன்ச்சுக்கு வந்து 2 புள்ளி வந்து கம்மியாக 3/4 இன்ச்சில் ஒரு மார்க் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி 3/4 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். காலர் ஷேப் கொடுக்கறதுக்கு இதை நான் அந்த ஆம் ஹோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து கர்வாக வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ இங்கேருந்து இந்த மேலே வந்து இந்த கிராஸில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 8 இன்ச்சு இருக்கா அப்படின்னு இன்னொரு தடவை வந்து செக் பண்ணிட்டோம்னா 8 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போது எப்படி நம்ம குறிச்சோமோ அதே மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஷர்ட் காலர் வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஷர்ட் காலர் வந்து அளவெடுக்கிற மெத்தடு. மேலே ஒரு 3/4 இன்ச்சு, கீழே ஒரு 3/4 இன்ச் வந்து நீங்கள் ஏற்றி குறிச்சிட்டு கரெக்டாக அந்த காலரோட ஷேப்பிங்கை வந்து நம்ம குறிச்சிட்டோம்னா காலர் ரெடி நமக்கு. இப்போ இதை ஒரு பீஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு இன்னொரு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பீஸில் ஃபியூசிங் பேப்பர் அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு, இன்னொரு பீஸும் வந்து எடுத்திருக்கேன். அதை கரெக்டாக இந்த மாதிரி இதுக்கு மேலே வச்சு சுற்றி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தோன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து காலர் வந்து ஸ்டிச் பண்ணி முடிஞ்சிடும். காலரை ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கிறோம். சைடில் இருந்து அந்த நீளம் ஃபுல்லாக அந்த காலர் ஃபுல்லாக அடித்து இன்னொரு சைடு வந்து கொடுத்து ஸ்டாப் பண்ண போகிறோம். இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நீட்டாக வந்து காலரை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். சைடு உங்களுக்கு எங்கெங்கே வந்து கட் வேணுமோ, எங்கே எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பினீங்கன்னா நீட்டாக வந்து காலர் வந்து திரும்பி வந்துடும். இப்போ இந்த காலரை நம்ம குர்த்தி பீஸில் அட்டாச் பண்ண போகிறோம். குர்த்தியை நான் நேர் சைடு வச்சுருக்கேன். இதை நேர் சைடு வச்சு காலரை நம்ம ஃபியூசிங் பேப்பர் ஒரு பக்கம் வச்சோம், வைக்காமல் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த இன்னொரு பக்கம் தான் வந்து இந்த மாதிரி வச்சு வைக்கிறேன். நான் இப்போ காட்டுற மாதிரியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காலரை பார்த்தீங்கன்னா ஃபியூசிங் பேப்பர் வந்து ரைட் சைடு இருக்குது. நம்ம தைக்கிற துணி ஃபியூசிங் பேப்பர் இல்லாத துணியை தைக்கிறோம். குர்த்தியோட ரைட் சைடு மேலே இருக்குது. இப்போ கரெக்டாக இப்படி வச்சு காலரை ஃபுல்லாக வந்து உள்ளே கொடுத்து இதை அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரவுண்டாக. இப்போ நான் காட்டின மாதிரியே வந்து நீங்கள் ரைட் சைடு வச்சு அந்த காலர் துணியில் ஃபியூசிங் பேப்பர் இருக்கிறது ரைட் சைடாக வச்சு ஃபியூசிங் பேப்பர் இல்லாததை இப்போ நம்ம குர்த்தியோட அட்டாச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபியூசிங் பேப்பரை மேலே கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணியாச்சு காலர் நம்ம பாருங்கள். இப்போ இந்த ஃபியூசிங் பேப்பர்லையும் நான் 1/4 இன்ச் வந்து சுற்றி வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதே அளவு தான் வந்து இன்னொரு துணியும் எடுத்திருக்கேன். அதாவது தையலுக்காக 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த 1/4 இன்ச் தான் வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து கரெக்டாக வந்து காலரை ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து வரோம். அவ்வளோதான், காலர் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் கரெக்டான அளவோடு கட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக வந்து காலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். மற்றபடிக்கு மித்த எல்லாமே வந்து நீங்கள் நார்மல் குர்த்தி முடிக்கிற மாதிரியே வந்து முடிக்க வேண்டியது தான். நான் அந்த ஆப்பிள் கட்டை வந்து அதே மாதிரி ஒரு தடவை வந்து வெறும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை அந்த கர்வ் கரெக்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.